வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் சிறுவர் முதல் பெரியவங்க வரை டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்களும், வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அனைவருக்கும் உகந்த சத்து மாவு பொடி ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 18 வகையான சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே நாம் சேர்த்துருக்குறோம். செய்ய முடிகிறவங்க இதை பார்த்து இதே அளவில் செய்யுங்க. செய்ய தெரியாதவங்க இல்லை எங்களுக்கு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நாம் செய்திருக்கிற இந்த சத்து மாவு பொடியில் நான் ஒரு 1/4 கப்பு பொடி எடுத்துருக்கிறேன். இந்த 1/4 கப்பு பொடியில் நாம் கொஞ்சம் திக்காக காய்ச்சினா ஒரு 3 பேர் குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் லிக்விடாக பண்ணணும் 4 பேர் தாராளமாக குடிக்கலாங்க. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து கலந்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி தட்டாது, ஏன்னா இதில் எந்த விதமான குளூட்டன் கிடையாது. இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி போல் சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கொதி வர தேவையில்லை, நல்லா அந்த குமிழாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த சத்து மாவு மிக்ஸ் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நம்ம கிளறிடலாம். இது கொஞ்சம் கூட கட்டியெல்லாம் தட்டாதுங்க. எதுவுமே இதில் பிசுபிசுப்பு தன்மையான பொருள் நம்ம சேர்க்கலை. அதனால் ரொம்ப அப்படியே சாஃப்டாக மிக்ஸ் ஆகும். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கொதி வர ஆரம்பிச்சிடும். கொதி வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் களியாக கிண்டணுன்னா தாராளமாக தண்ணியெல்லாம் குறைச்சிட்டு அப்படியே கரைச்சி வச்சதை மட்டுமே ஊற்றி களி மாதிரியும் கிண்டி சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு பருகலாம். இனிப்பு சேர்த்து பருகணும், சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், வளரும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்து பருகலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை மாலை நேரங்களில் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இதே மாவில் நீங்கள் புட்டு, இடியாப்பம், தோசை, கொழுக்கட்டை இது போலவும் செய்து சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு மாப்பிள்ளை சம்பா, ராகி, சாமை, கருப்பு உளுந்து, குதிரைவாலி, கவுனி அரிசி, அதே போல் வெள்ளைச்சோளம், கம்பு இது எல்லாமே எடுத்துருக்கிறேன். இதையெல்லாம் ஒரே அளவாக எடுத்துருக்குறோம். நான் வறுக்கும் போது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோன்றதை சொல்கிறேன். இந்த கப்பு நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப்பில் இது எல்லாம் ஒரே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள், அந்த மாப்பிள்ளை சம்பா பாருங்கள், கருப்பு கவுனி மாதிரியே தெரியும், ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும். கவுனி அரிசி நல்ல வீச்சு நீட்டாக இருக்கும். ஸோ அந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். நீங்கள் சிகப்பரிசி சேர்க்கணுன்னாலும் சிகப்பரிசி சேர்த்துக்கலாம், மட்டை அரிசி சேர்க்கணுன்னா மட்டை அரிசி சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஸோ இந்த மாப்பிள்ளை சம்பாவுக்கு பதில் நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று கூட மாற்றி எடுத்துக்கலாம், இல்லை அதில் கொஞ்சம் கூட ஷேர் பண்ணி எடுக்கலாம். இப்போ மற்ற பயிர் வகைகள் அதெல்லாம் கொஞ்சமாக பாதி அளவில் எடுத்துருக்கிறேன். அது எல்லாம் 160 கிராம், இது எல்லாம் 80 கிராம். அந்த மாதிரி வாங்க பார்க்கலாம். வானிலையை சூடு பண்ணி ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ணணும். இது எதுவுமே நாம் எண்ணெய் சேர்த்தோ அந்த மாதிரிலாம் வறுக்கக்கூடாது. முதல்ல நான் வெள்ளை சோளம் வறுத்துடுறேன். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த கப்போடைய அளவு பார்த்திங்கன்னா 160 கிராம் வரும் ஒரு பொருளும். இப்போ 160 கிராம் உள்ள பொருட்களை நாம் இப்போ வறுக்க போகிறோம். நான் எண்ணிக்கை விதத்தில் உங்களுக்கு மேலே கூட கொடுத்துருக்குறேன், 1, 2 அப்படின்ட்டு எத்தனை பொருள் நாம் சேர்த்துருக்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். வெள்ளைச்சோளம் மட்டும் இல்லைங்க, எந்த பொருளாக இருந்தாலும் மிதமான தீயில் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வெள்ளை சோளத்தை வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப டக்குன்னு பொரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், பொரிய ஆரம்பிக்குது. மிதமான தீயில் தான் வச்சு பொரிக்கணும். அது பொரிய ஆரம்பித்தோடனே எடுத்து நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி வச்சுருங்க. அடுத்து மாப்பிள்ளை சம்பா. இந்த அரிசி வகைகளை வறுக்கும்போது அதே மாதிரி லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது சட்டுன்னு வறுப்பட்டுரும். ஒரு சில பொருள் தான் வறுக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வறுப்பட்டுடும். அரிசி வகையெல்லாம் தீய விட்டுறக்கூடாது, நிறம் மாறிடக்கூடாது. இந்த அரிசியோட முனைகள் அந்த வெள்ளையாக மாறுது பாருங்கள், அவ்வளோதாங்க. அந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்து நாம் மாற்றிடணும். இல்லைன்னா இன்னும் கருத்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் பக்குவமாக பார்த்து வறுக்கணும். இதையெல்லாம் எனக்கு வறுத்து முடிக்கிறதுக்கு ஒரு 50 நிமிடம் ஆச்சு. அடுத்து கம்புமே அதே மாதிரி தான். கம்பு நம்ம ரொம்ப நேரம் வறுத்தோன்னா ரொம்ப பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு அந்த கம்பு பொரிய ஆரம்பிக்கும். ஒரு வெள்ளையாக 1-2 பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து கொட்டிடுங்க. பாருங்கள், 1-2 பொரிய ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும் நாம் கண்டிப்பாக. அடுத்து கவுனி அரிசி பாருங்கள். இந்த கவுனி அரிசி நல்லா வீச்சுன்னு நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ கவுனி அரிசியுமே சீக்கிரமாக அந்த முனையெல்லாம் வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் போது நாம் எடுத்து கொட்டிடணும். ஒரு பொருளும் வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியன்றதுனால தான் நான் ஒன்றுத்துக்கும் எப்படி வறுக்கணுன்றதை சொல்லிடுறேன். ஏன்னா சில பேருக்கு அரிசியை எவ்வளோ நேரம் வறுக்கணும், பொரிய விடணுமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. அடுத்து ராகி.
இது எல்லாமே சம அளவு. நம்ம இப்போ எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே 160 கிராம், அதாவது இந்த ஒரு கப் அளவு. ராகி இது பொரியவும் செய்யாது, ரொம்ப நிறமும் மாறாது. ஒரு 2 நிமிஷம் போல் மிதமான தீயில் நல்லா சூடு பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இதோடைய நிறம் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. டார்க்காக மாறிடுச்சுன்னா அது ஒரு சுவை மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே வறுத்து எடுத்துருங்க, அவ்வளோதாங்க. நிறம் மாறக்கூடாது. அடுத்து நான் சேர்க்கறது கருப்பு உளுந்து. நீங்கள் உடச்ச உளுந்தும் எடுக்கலாம், முழு உளுந்தும் எடுக்கலாம். நான் முழு உளுந்து தான் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி முழு உளுந்து சேர்த்து இந்த உளுந்து வறுபட கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு 5-6 நிமிஷம் எடுக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சு வறுக்கலாம். ஏன்னா இது நல்லா வறுந்து ஒரு நல்ல மணம் வரும். அந்த உளுந்து வறுந்த மணம் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்ல கலர் மாறி இருக்குது, அந்த ஷைனிங் எல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டது தெரியுது. இந்த ஸ்டேஜில் உளுந்து எடுத்து மாற்றிடுங்க. எல்லாமே ஒரே தாம்பலத்தில் அப்படியே கொட்டி வைங்க. இப்போ எடுக்கிறது குதிரைவாலி. குதிரைவாலியும் அதே மாதிரி 160 கிராம், ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நான் மெஷரிங் கப்பில் சொல்லலை, நான் எடுத்துருக்கிற கப் அளவு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது குதிரைவாலிலாம் சும்மா ஒரு நிமிஷம் தாங்க. அப்படியே நீங்கள் அந்த சூட்டில் போட்டு அப்படியே வறுத்தீங்கனாலே அந்த அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். உடனே நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எதையும் பொரிஞ்சிட விடக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வரும்போது எடுத்து கொட்டிடணும். இப்போ குதிரைவாலியும் பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து சாமை. சாமையும் அதே போல் தான், ஒரு நிமிஷம் தான், அதுக்கு மேலே வறுக்கக்கூடாது. இந்த எல்லா பொருளோடைய மகத்துவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், ஃபோலேட் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி கொழுப்பை கரைக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும், இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ நான் சம்பா கோதுமை ரவை, இந்த சம்பா கோதுமை ரவை விருப்பம்னா நம்ம சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லைன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இந்த கோதுமை ரவை கூட ஒத்துக்காது. அப்படி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் இதுலேயே ஒருத்தவங்களுக்கு சேர்த்து அரைக்க போகிறேன், ஒருத்தவங்களுக்கு சேர்க்காமல் அரைக்க போகிறேன். அதனால் அதை நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து நாம் சேர்க்கறது எல்லாமே 80 கிராம் அளவு, அதாவது நாம் எடுத்த கப்பில் பாதி. இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த காராமணி, பிளாக் ஐட் கவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது. நம்ம சாதாரணமாக குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே. அதே மாதிரி வெள்ளை மூக்கடலை எடுத்துருக்கிறேன் நான். நீங்கள் கருப்பு மூக்கடலை வேணும்னா அதையுமே நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதையெல்லாம் நான் ஒன்று பின்னாடி ஒன்று, அதாவது கொஞ்சம் வறுபட ஒன்றுத்துலேயே சேர்த்துக்கிட்டு வரேன். உங்களால் அப்படி வறுக்க தெரியலன்னு சொன்னால் நீங்கள் தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வெள்ளை காராமணி அதே மாதிரி மூக்கடலையில் வறுபட நேரம் எடுக்கும். அதை நீங்கள் ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு அடுத்தடுத்த பொருளை சேர்த்துக்கிட்டே வரலாம், அதுவும் சேர்ந்து வறுபட்டிக்கிட்டே வரும். இப்போ நான் பாசிப்பயிறு அதே 80 கிராம், அதாவது அரை கப்பு நான் எடுத்துருக்கிறதுல. இப்போ கொள்ளு சேர்க்குறேன். கொள்ளு அதே மாதிரி நான் எடுத்த கப்பில் அரை கப்பு 80 கிராம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். நீங்கள் கொள்ளில் எந்த நிறம்னாலும் எடுக்கலாம், 2 நிறத்தில். மக்காச்சோளம், இதுவுமே அதே 80 கிராம் அளவுக்கு மக்காச்சோளம். ஸோ இந்த தானிய பயிர் வகைகள் எல்லாமே நம்ம உடலுக்கு புரோட்டீன் சத்தையும் கொடுக்கும், நார்ச்சத்து அதிகமாக கொடுக்கும், மலச்சிக்கல் ஏற்படாது, நல்ல செரிமான தன்மையை கொடுக்கும், நம்மளோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணும். பார்லியும் அதே போல் நம்ம எடுத்த கப்பில் அரை கப்பு எடுத்துருக்குறோம். இதெல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்துக்கிட்டே வரும்போது நம்ம ஆரம்பத்தில் சேர்த்து அந்த பெரிய பயிர் வகைகள்லாம் அப்படியே நல்லா வறுந்துக்கிட்டே வரும். ஸோ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து நாம் கொட்டி வச்சிடலாம். இப்போ உடச்ச கடலையிலே அதே அளவு தான், அதே அரை கப் அளவுக்கு சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதும். உடச்ச கடலை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அது ஏற்கனவே வறுத்த கடலை தான். நான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஜவ்வரிசியும் அதே அளவு தான், அதே அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி. இது எல்லாம் நமக்கு அந்த கஞ்சி தன்மையை கொடுக்கும், அந்த கொஞ்சம் குழக்குழப்பு தன்மை இதெல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கும். அது வரைக்கும் எடுத்து வச்சாச்சு. இப்போ கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது சுக்கு, ஏலக்காய். சுக்கு பாருங்கள், நல்லா ஒரு 2 துண்டு அளவுக்கு பெரிய துண்டு இடித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டேன். அந்த இடித்த துண்டுகள் அந்த தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. ஏலக்காய் ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். நான் 25 ஏலக்காய் கிட்டே இதில் சேர்த்துருக்குறேன். சும்மா சூட்டில் தான், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இதை அப்படியே போட்டு வறுத்து எடுத்துடலாம், அவ்வளோ போதும். இப்போ இதெல்லாமே நல்லா ஆற விடணுங்க. ஆற விடும் போது கூட நீங்கள் அப்படியே நம்ம கொட்டி வச்சுட்டோமே ஸ்டீல் தாம்பாளத்துலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அடியில் வேர்வை தண்ணி படும். அதனால் நல்லா ஒரு கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விடணும். இல்லைன்னா பெஸ்ட்டு ஒரு பேப்பர் கொட்டி அதில் கொட்டிடணும். பாருங்கள், கோதுமை ரவை மட்டும் தனியாக வைக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தவங்களில் ஒரு ஃபேமிலிக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருக்குன்றதுனால அவங்களுக்கு கோதுமை சேர்க்க வேணான்ட்டாங்க. பச்சரிசி, கோதுமை இதெல்லாம்
அதனால் அந்த க்ளூட்டன் இல்லாமல் அவங்களுக்கு. அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செய்யக்கூடிய இன்னொரு ஃபேமிலிக்கு வந்துட்டு நான் அந்த கோதுமை ரவை தனியாக சேர்த்து அரைச்சேன். ஸோ நம்ம விருப்பம் தான். அந்த கோதுமை ரவையை சேர்க்காம தான் நான் 18 இன்க்ரீடியன்ட் சொல்லியிருந்தேன். கோதுமையும் சேர்த்தா 19 இன்க்ரீடியன்ட். நம்ம மில்லில் கொடுத்து இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா ஜலிச்சிடணும். மில்லில் கொடுத்து என்ன தான் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் கண்டிப்பாக ஜலிக்கணும். ஜலித்து எடுத்து நல்லா ஆற விட்டுறணும், கொஞ்சம் கூட சூடு இல்லாமல். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். ஸோ நாம் இது போல் தான் பேக் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இது உள்ளே இருக்கிற கவரு, இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கவர், அதை போட்டு நம்ம சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொரியர் கவர் போடுறது. ஸோ இந்த மாதிரி சேஃப் பேக்கிங்கில் தான் இந்த பொடியையும் நான் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மேலும் பழைய பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய் வகைகள், இட்லி பொடி வகைகள் தேவைன்னா ஆர்டர் பண்ணலாம். ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.